ஹாய், ஹலோ. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, வேலுடையான்பட்டு கோயில் கும்பாபிஷேகம் போயிட்டு வந்த வீடியோ தான். 2 நாளாக வேலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் எனக்கு வீடியோ எடிட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா கூட்டம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருந்துச்சு போகக்குள்ளே. நாங்கள் பார்த்திங்கன்னா கோயில் 1 கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் போயிருந்தோம். கோயிலுக்கிட்ட போயிட்டுமே பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணுறத வந்துட்டு கிட்ட போயிட்டு பார்க்க முடியல. கூட்ட நெரிசல்னால எட்டே இருந்து தான் எல்லாருமே பார்த்தோம். கரெக்டாக தண்ணி தெளிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கோயிலுக்கு போயிருந்தோம். பார்த்திங்கன்னா என்னடா இது தண்ணி வாங்க முடியாது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ட்ரோன் மூலயமா பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ட்ரோன் வச்சுட்டு அங்கங்கேயும் தண்ணி தெளித்து விட்டாங்க. எதுவுமே நல்ல ஐடியா இல்லை, சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பாருங்கள், ட்ரோன் தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா யாகசாலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டாங்க. அதனால் சொல்லிவிட்டு யாகசாலைக்கு போயாச்சு. அங்கேயுமே பார்த்திங்கன்னா கூட்டம் தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நானும் அம்மாவும் பின்னாடியே நின்றுட்டுருந்தோம். மாமா மட்டும் போயிட்டு பார்த்திங்கன்னா நமக்காக விபூதி வாங்கிட்டு வந்துட்டாங்க. விபூதி வாங்கிட்டு வந்தோடனே விபூதி வச்சுக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கேட்டேன் நான் மாமாக்கிட்ட. அதனால் மாமா பார்த்திங்கன்னா போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா, நான், மாமா 3 பேருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா மண் வளையல் அழகாக இருந்துச்சா, அதனால் பார்த்திங்கன்னா மாமாட்ட வளையல் கேட்டேன். அதுவுமே வாங்கி கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. பாய்.